புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 10வது நாளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கள தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு நாளுக்கு நாள் போராட்டம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில கிராம மக்களின் பல்வேறு கட்ட போராட்டம் குறித்து சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 13க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த அனுமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் விவசாய நிலங்கள் அனைத்தும் பாலைவனமாக ஆகிவிடும் என்பதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாகவே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நாம் நின்று கொண்டிருக்க பகுதி நெடுவாசல் பகுதி, நெடுவாசல், கருக்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அந்தந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் கொட்டாய்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை தற்போது மேற்கொண்டு இருக்க காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்றிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய போராட்டமானது தீவிரமடைந்திருக்கு என்று சொல்ல வேண்டும். இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களும் ஒன்று திரண்டு இன்று முதல் தொடர் போராட்டங்களில் நட இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. இதற்காக அவர்களுக்கு ஆதரவும் தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கு எந்த அளவுக்கு ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பு அது பற்றியான ஒரு அறிவின்மை இருந்ததோ, அது தற்போது பார்க்கும்போது அனைவருமே இப்போ ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வந்துவிட்டால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் நாடோடிகளாக வெளியிடங்களுக்கு தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டு விடுவோம் என்பது அவங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. தற்போது அந்த பகுதியை சேர்ந்த பெண்மணிகள் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, இப்போ போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? விவசாயங்களுக்கு பாதிக்குது. எங்கள் ஊரில் குடிக்க தண்ணி இல்லை, வெயில் அடிக்குது, மழை இல்லை, சாவியாக போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்கிறது? இங்கே பிள்ளைய குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறது நாங்கள்? இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நேர் இங்கே எரிவாயு எடுத்தாங்கன்னா எங்களுக்கு குடிநீர் கிடைக்காது, விவசாயம் பண்ண முடியாது. நாங்கள் இந்த குழந்தைய கொண்டு எங்கே நாங்கள் படிக்க வச்சு எங்கே ஆளாக்குறது? எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது? நாங்கள் போக மாட்டோம். உயிரை விடுவோமே தவிர நாங்கள் வெளியூருக்கு போக மாட்டோம், இங்கே எடுக்க விட மாட்டோம். சொல்லுங்க, இப்போ இந்த திட்டம் இப்போ ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்றப்போ இன்னைக்கு இதில் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்றீங்க அப்படின்றப்போ வேற என்னென்ன போராட்டங்கள் பண்ண இருக்கீங்க? இப்போ இது உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி தெரியுமா? இப்போ இப்போ தான் சார் ஒரு வாரமாக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒழியும் வரை, இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். எல்லா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும், இந்த 100 கிலோமீட்டர் சுற்றளவில் எத்தனை மக்கள் தொகை இருக்கோ அனைத்து பேரையும் இணைந்து நாங்கள் போராடுவோம். இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் விவசாய நிலத்தை பாதிக்கக்கூடாது. விவசாய நிலம் பாலைவனமாக நாங்கள் கட்டாயம் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவு இங்கே போரை நம்பி தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு ஆற்று தண்ணி கிடையாது. போர் 1000 வீடு இருக்குன்னா 500 போர் இருக்குது. அந்த 500 போர் தண்ணியில் விவசாயம் பண்ணி தான் நாங்கள் மக்கள் பிழைக்கிறோம். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்தாக்க எல்லாம் பாலைவனமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் நாடு கடத்து நாங்கள் எங்கே சார் போகிறது? எங்கள் வாழ்வாதாரம் உயரணும்னா நாங்கள் எங்களுக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒழியணும். இதை கைவிட ராஜலட்சுமி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து இந்த போராட்டங்கள் ஓய்வு முறை இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யும் முறை எங்களுடைய போராட்டம் ஓயாது என தெரிவித்திருக்காங்க. அருண்குமார், தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும் காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அவர்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க. இந்த போராட்டத்துக்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில ஆதரவு எப்படி இருக்கிறது? தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயினுடைய பிரச்சனையை பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக இப்போ கடந்த சில மாதங்களாகவே இளைஞர்களுடைய ஒரு பிரச்சனைங்கிறது இளைஞர்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ மிக முக்கியமாக இருக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் அனைவருமே இப்போ இளைஞர்களை நம்பி தான் தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய உதாரணம். இந்த இளைஞர் கையில் ஜல்லிக்கட்டு போனதன் காரணமாக தான் மிகப்பெரிய அளவான ஒரு சாத்தியமாச்சு. இது ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு காலையில் துள்ளி கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தான் இருக்குது. தற்போது அதே இளைஞர்கள் இப்போ இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். சென்னையில் கூட நேற்று முதல் பார்க்கும்போது ஐடியிலிருந்து சரி, அதே போல் கல்லூரி மாணவர்களும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் அதே போல் பக்கத்து மாவட்டங்கள் கூடிய கல்லூரிகளும் தொடர்ந்து வகுப்பு புறக்கணிப்பு உள்ளிட்ட பிரச்சனை நடைபெற்று வருகிறது. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக புரட்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா நெடுவாசல், சேவ் நெடுவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தலைப்பு வைத்து அனைத்து சமூக வலைதளங்களும் பார்க்கும்போது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ சேவ் நெடுவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தலைப்பு வச்சு அந்த இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்போ அப்ராட்லேருந்து வந்த ஒரு இளைஞர் நம்மளோட இருக்காங்க. சில தகவலை பெறலாம். சொல்லுங்கம்மா, இப்போ
பிரச்சனை போராட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இளைஞர்கள் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ எந்த மாதிரி வந்து இந்த ஒருங்கிணைப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க, இளைஞர்கள் எப்படி ஒன்று திரட்டுறீங்க? அதாவது நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் பக்கத்து மாவட்டம் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் எமர்ஜென்சி லீவ் அண்ணன் ஐசியூவில் இருக்கிறதுனால நான் வந்தேன். நைட் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் இங்கே வந்து பக்கத்தில் இங்கேயும் இருக்கேன். ஒரு மணி நேரத்தில் இங்கே ஒரு 100 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க. தார்பாயும் வந்துருச்சு, பல கட்சிக்காரங்களாம் வந்துட்டுருக்காங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, எங்கள் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு ஒரு குடியரசு நாடுன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக தெரியுது. மத்திய அரசு இதில் உடனடியாக வந்து கேர் எடுத்து இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து தடுக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்காங்க. நான் வெளிநாட்டு வாழ் தமிழராக சொல்லிக்கிறேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இல்லைன்னா நம்ம மக்கள் கிடையாது, அடுத்த சந்ததியினர் வந்து இந்த குழந்தைலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்தில் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ எங்களுக்கு இந்த மீத்தேனும் வேண்டாம், இந்த ஹைட்ரோ கார்பனும் வேண்டாம். எங்கள் விவசாயிகளை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கவங்க நிலைச்சு நிற்கணுன்னா தயவு செய்து வாங்க. நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க ஆள் எல்லாருமே வாங்க. தொடர்ந்து வந்து இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதே போல் அனைத்து கட்சி தமிழக கூட ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே வந்து தற்போது ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது அதில் தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஜி.கே. வாசன் அவர்களும் தற்போது வந்திருக்காங்க, பத்திரிகையாளர் சந்தித்திருக்காங்க. தொடர்ந்து பல கட்சிகள் வந்து வந்த வண்ணமே இருக்கிறாங்க. தமிழகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்து முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது. அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவிச்சிருக்காங்க. ராஜலட்சுமி, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 10வது நாளாக நெடுவாசலில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.